ஸோ இந்த பைத்தான் கலெக்ஷன்ஸ்ல நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த சொல்றதுக்கு மறந்துட்டேன், விச் இஸ் 1 மினிட் கைஸ். நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல வந்து பார்க்கும்போது ஆக்சுவலா நான் இப்ப சொல்ல போறது வந்து நம்ம பைத்தான் கான்செப்ட் கிடையாது. பட் ஸ்டில் தெரிஞ்சு வச்சுக்கிறது பெட்டர் அப்படின்னு சொல்வேன். நம்ம லிஸ்ட் பார்த்தோம் பாத்தீங்களா? இந்த லிஸ்ட்ன்ற டேட்டா டைப்ப இந்த கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை வந்து நம்ம அடிக்கடி யூஸ் பண்ணுவோம் டு ஸ்டோர் அவர் டேட்டா. மல்டிபிள் டேட்டாஸை ஒரே ஒரு வேரியபிள்குள்ளாடி நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா நம்ம லிஸ்ட்டுங்கிறத யூஸ் பண்ணுவோன்றது லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். அதே மாதிரி அரேன்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. ஆனா இது பைத்தான் கான்செப்ட் கிடையாது. ஓகேங்களா? இது வந்து நமக்கு மத்த அதர் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் லைக் ஜாவா இதுலலாம் வந்து இந்த அரேன்ற கான்செப்ட் இருக்கும். அதுல என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படி நமக்கு வந்து பைத்தான்ல லிஸ்ட்ல வந்து மல்டிபிள் டேட்டா டைப்ஸ் எல்லாத்தையுமே நம்ம உள்ளுக்குள்ள வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுது பாத்தீங்களா? அதாவது ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டையும் ஸ்டோர் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் வந்து நமக்கு இன்டீஜரையும் ஸ்டோர் பண்ணலாம், ஃப்ளோட்டையும் ஸ்டோர் பண்ணலாம், ஸ்ட்ரிங்கையும் ஸ்டோர் பண்ணலாம் அண்ட் பூலியனையும் ஸ்டோர் பண்ணலாம். ஸோ மல்டிபிள் டேட்டா டைப் வேல்யூஸை வந்து இதுக்குள்ளாடி நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அன்லிமிட்டடா. இதுல எதுவுமே வந்து ஒரு லிமிடேஷன்ஸ் இல்லைன்னா வந்து லாஜிக் அப்படிலாம் பெருசா எதுவுமே கிடையாது. அதாவது மல்டிபிள் வேல்யூஸை நம்ம ஸ்டோர் பண்ணணும்னா நம்ம வந்து லிஸ்ட்ங்கிறத யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா மற்ற லாங்குவேஜஸ்ல மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ்ல அரே அப்படின்ற கான்செப்ட்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமிலர் டேட்டா டைப்ஸை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவாங்க. அந்த அரேன்ற கான்செப்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இன்டீஜர் எழுதுறீங்க அப்படின்னா ஒன்லி இன்டீஜர்ஸ் மட்டும் தான் உள்ளுக்குள்ள நீங்க ஸ்டோர் பண்ற எல்லாத்துலயுமே வேல்யூவா செட் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அதர்வைஸ் உங்களுக்கு இந்த இண்டெக்ஸ் எல்லாம் வந்து கண்டிப்பா ஸ்டோர் ஆகும். லைக் 0ல இருந்து ஸ்டார்ட் பண்ணி 1 2 3 எல்லாமே இருக்கும். ஆனா ஒரே டேட்டா டைப் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க பூலியன் எழுதுறீங்கன்னா ஒன்லி ட்ரூ ஃபால்ஸ் தான் வரும். இதுவே நீங்க ஸ்ட்ரிங் எழுதுறீங்கன்னா ஒன்லி ஸ்ட்ரிங் டைப் ஆஃப் டேட்டா டைப்ஸ் மட்டும் தான் நீங்க எழுத முடியும். அந்த மாதிரி ஒரு கான்செப்ட் அரே அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கு. அதை நான் வந்து உங்களுக்கு நேற்றுக்கு சொல்ல மறந்துட்டேன். ஓகேங்களா? ஸோ அதனால நான் இதை இப்போ சொல்லிட்டேன். ஸோ இன்னைக்கு கிளாஸ்ல நம்ம இஃப் எல்ஸ் அப்படின்ற கான்செப்டை பார்க்க போறோம். ஓகேங்களா? இது இப்போ நம்ம பார்க்கறதுமே பார்த்தீங்கன்னா கீவேர்ட்ஸ் தான். ஓகே. ஸோ இதுக்கு முன்னாடி இங்க நம்ம டைப் கேஸ்டிங்லயும் இங்க இன்ட், ஃப்ளோட், ஸ்ட்ரிங், பூலியன் இதெல்லாமே வந்து நமக்கு கீவேர்ட்ஸா இருந்துச்சு. அண்ட் அஃப்கோர்ஸ் நம்ம ஸ்டார்டிங் கிளாஸ்ல பார்த்த மாதிரி இப்போ நம்ம பார்க்க போற இஃப், எல்ஸ், எல்இஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்குது. அதையும் சொல்றேன் நான் இன்னைக்கு. இஃப் தென் பார்த்தீங்கன்னா எல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு கீவேர்ட்ஸ். கீவேர்ட்ஸ்னா இட்ஸ் ரிசர்வ்டு வேர்ட்ஸ் அண்ட் அந்த வேர்ட்ஸ்க்காக இந்த வார்த்தைகளுக்குன்னு சொல்லிட்டு ஸ்பெசிஃபிக் மீனிங் இருக்குங்கிறத நம்ம லாஸ்ட் கிளாஸ்லேயே பார்த்தோம். ஓகே, டே 2 கிளாஸ்ல பார்த்தோம். ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம இஃப் எல்ஸ் கண்டிஷனை பற்றி பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? எப்படி இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா Python uses if else to choose between choices. ஓகேங்களா? இந்த பைத்தான் அப்படின்றது இந்த இஃப் எல்ஸ் அப்படின்ற இந்த கான்செப்ட் இருக்கு பார்த்தீங்களா? அது வந்து சாய்ஸஸ் ஏதாவது ஒரு சாய்ஸஸ் வந்து சூஸ் பண்ற மாதிரியான ஒரு என்ன சொல்றது அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபலை வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. ஸோ அதாவது எப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஸ்கூல்ஸ்லயோ காலேஜஸ்லயோ வந்து நம்ம ஒரு எக்ஸாமுக்கு போகும்போது சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டின் இருக்கும் இல்லையா? அதுல ஏதாவது ஒரு ஆன்சரை மட்டும் தான் நம்மளால சூஸ் பண்ண முடியும். அதுதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும். அதே மாதிரி இந்த இஃப்ங்கிற இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? ஐ மீன் இந்த கீவேர்ட் இருக்கு பார்த்தீங்களா? இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிசிஷன் மேக் பண்ணும். அதாவது இஃப்க்குள்ள இருக்கக்கூடிய அந்த என்ன சொல்றது நம்ம உள்ளுக்குள்ள வச்சிருக்கக்கூடிய வேல்யூ வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லிட்டு பார்க்கும். அது ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கான அவுட்புட் அது கொடுக்கும். ட்ரூவா இல்லை அப்படின்னா அது இஃப்க்காக நம்ம எழுதி வச்சிருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டோ இல்லைன்னா வேற வேல்யூ எதுவுமே அவுட்புட்டா கொடுக்காது. ஓகேங்களா? அப்ப இஃப் மட்டும் தான் நம்ம எழுதியிருக்கோம்னா அது ட்ரூவா இருந்தா அவுட்புட் வரும், இல்லைன்னா அவுட்புட் வராது. இதுக்கு எக்ஸாம்பிள்ஸ் இப்போ நம்ம பார்க்கலாம். அதே மாதிரி எல்ஸ் அப்படின்றத நம்ம இஃபோட சேர்த்து ஆட் பண்ணும்போது ஒருவேளை இஃப் சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா எல்ஸ்ல நம்ம என்ன பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்டா வரும். இப்போ இந்த இஃப் எல்ஸ் அப்படின்றது எப்படி நமக்கு வந்து கன்சிடர் பண்ணிக்கலாம்னா இது வந்து சாய்ஸஸ் ஏதாவது சூஸ் பிட்வீன் த சாய்ஸஸ்ல நம்ம ஆல்ரெடி பார்த்தாச்சு. அண்ட் இது ஒரு டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டாகவும் நமக்கு இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷன் அப்படின்றது ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதுல நமக்கு இஃப் எல்ஸ் எல்இஃப்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் இருக்கு. இது மூணுத்தையுமே நம்ம ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஓகேவா? ஸோ நான் என்ன பண்றேன், புதுசா ஒரு ஃபைல் ஓபன் பண்றேன். ஸோ அந்த ஃபைலுக்கு ஏதாவது ஒரு நேம் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் new.py வச்சுக்கிறேன். ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்க்க போற கான்செப்ட் விச் இஸ் ஹேஷ்டாக் இஃப் பிளஸ் எல்ஸ் பிளஸ் எல்என். ஓகே, டன். இப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம பார்க்க போறது இஃப் கண்டிஷன். ஓகே, இஃப் கண்டிஷன்.
ஸோ இஃப் கண்டிஷனுடைய எப்படி சொல்றது, சின்டாக்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இஃப் எழுதுறோம் அப்படின்னா, அதுக்குள்ள நம்ம எழுத போற கண்டிஷன் வந்து ஒண்ணு ட்ரூவா இருக்கணும், இல்லைனா ஃபால்ஸா இருக்கணும். ட்ரூவா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வரும், ஃபால்ஸா இருந்துச்சு அப்படின்னா அவுட்புட் வராதுன்னு நம்ம பார்த்தோம். கரெக்டா? ஸோ இஃப் கண்டிஷனுக்குள்ள நம்ம எழுத போற கண்டிஷன், ஓகேங்களா? ஸோ கண்டிஷன் நமக்கு ஒண்ணு அது ட்ரூ அப்படின்ற அவுட்புட்டை கொடுக்கும், ஆர்எஸ் ஃபால்ஸ். அதாவது அவுட்புட்டா வராது. இங்க உள்ள நம்ம எழுதுற கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அவுட்புட் வரும். ஓகேங்களா? ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வராது. நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஏதாவது கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இங்க இருக்கிற கண்டிஷன் ட்ரூவா ட்ரூவா இருந்து சாட்டிஸ்ஃபை ஆனிச்சுன்னா நம்ம பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன கொடுத்துருக்கோமோ அது நமக்கு அவுட்புட்டா வரும். அதுவே ஃபால்ஸா இருந்துச்சுன்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல நம்ம இஃப்ல கொடுத்துருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்புட்டா வராது. ஓகேங்களா? அது எப்படின்றத நான் இப்ப சொல்றேன். ஸோ இதுக்கு இந்த இஃப், எல்ஸ், எல்இஃப் இது மூணுத்துக்கும் ஒரு ஃபார்முலா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இஃப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம கம்பல்சரி இந்த இஃப் எல்ஸ்ன்ற இந்த கண்டிஷன்ஸே நம்ம எழுதுறோம் அப்படின்னா, அதுல இஃப்ங்கிற ஒரு விஷயம் கண்டிப்பா நம்ம எழுதியே ஆகணும். இட்ஸ் அ கம்பல்சரி திங். ஓகேங்களா? ஸோ ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட், இட்ஸ் அ கம்பல்சரி திங். கண்டிப்பா நம்ம எழுதியே ஆகணும். ஓகே. ஸோ இப்போ அதுவே நம்ம வந்து எலிஃப் எழுதுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எலிஃப்னா நான் என்னன்றதை சொல்றேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு புரியும். இப்போதைக்கு அதோடைய லைக் பிரின்சிபல்ஸை மட்டும் பார்க்கலாம். இஃப்ங்கிறது நமக்கு கம்பல்சரின்னு தெரிஞ்சாச்சு. அதே மாதிரி எலிஃப் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓகே. ஸோ இதோடைய ஸ்டேட்மெண்ட்டும் கிட்டத்தட்ட நம்ம வந்து எல்இஃப் எழுதுறோம். எல்இஃப்ன்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலே நம்ம அது பக்கத்துல ஒரு கண்டிஷன் விச் இஸ் கன்க்ளூட் வித் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற ஒரு டெசிஷன் மேக்கிங்ல எழுதுற மாதிரி தான் இருக்கும். விச் மீன்ஸ் நம்ம அதுல ஒரு வேல்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ அங்கேயும் கண்டிஷன் விச் இஸ் ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லைக் அதை ஃபில் பண்ற மாதிரி ஒரு கண்டிஷன் வந்து நம்ம உள்ள எழுதுவோம். கண்டிஷன்னா ஃபார் எக்ஸாம்பிள் 1 இஸ் நாட் இஸ் ஈக்குவல் டு 2, இல்லைனா வந்து 5 இஸ் ஈக்குவல் டு 5 அந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ அங்க நான் எழுதுற அந்த வேல்யூ வந்து எனக்கு ட்ரூன்ற விஷயத்தை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா நமக்கு அவுட்புட் வருமா வராதா, எதை பேஸ் பண்ணி ட்ரூவா இருந்தா அவுட்புட் வரணும், ஃபால்ஸா இருந்தா வரக்கூடாது, ஸ்கிப் பண்ணணும். ஸோ இதுதான் அந்த டெசிஷன் மேக்கிங். ஓகேங்களா? ஸோ அதை வந்து நம்ம ப்ராக்டிக்கலா பார்க்கலாம். இப்போதைக்கு அதோடைய ஒர்க்கிங் பிரின்சிபல். ஸோ இப்போ இது எல்எஃப் பொறுத்த வரைக்கும் இது கம்பல்சரியா அப்படின்னு கேட்டோம்னா நோ, இட்ஸ் அன் ஆப்ஷனல். நம்ம வேணும்னா எல்எஃப் வந்து கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இட் இஸ் அன் ஆப்ஷனல். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த எலிஃபை நம்ம எத்தனை தடவை வேணாலும் எழுதிக்கலாம். ஓகேங்களா? இதுல இஃப், எல்ஸ் இது ரெண்டுமே வந்து ஒரு தடவை தான் நம்ம எழுதுற மாதிரி இருக்கும். பட் எலிஃப் இருக்கு பாத்தீங்களா, இதை மட்டும் நம்ம as many as you want you can actually use it. எலிஃப் அப்படின்ற இந்த ஒரு கான்செப்டை. ஓகே. ஸோ as many as you want. ஓகே. ஸோ அடுத்தது இன்னொரு இது நமக்கு எல்ஸ் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இதுல நம்ம கண்டிஷன்ஸ்லாம் எதுவுமே எழுத போறது கிடையாது. அண்ட் எல்ஸை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் ஆல்சோ அன் ஆப்ஷனல் திங் தான். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு கம்பல்சரி திங் கிடையாது. இட்ஸ் அன் ஆல்சோ அன் ஆப்ஷனல் தான். ஸோ நம்ம வேணும்னா நம்ம வந்து எல்ஸ்ன்ற கண்டிஷனை எழுதிக்கலாம். மீன் இதுல கண்டிஷன்ஸ் எதுவுமே வராது. ஓகேங்களா? இங்க நம்ம வந்து ஒரு வேல்யூ கொடுத்து இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற மாதிரி எனக்கு வரணுன்ற மாதிரிலாம் எதுவுமே நம்ம எழுத மாட்டோம். அதோடைய சின்டாக்ஸ் அப்படிதான் இருக்கும். ஜஸ்ட் எல்ஸ்ன்றதை நம்ம வந்து கொடுத்துட்டு அதுக்கு நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து எழுதி வைப்போம். ஏன்னா ஒண்ணு நமக்கு இஃப் ட்ரூன்ற வேல்யூ சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இஃப்ல நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்ல வரும். பட் வரலன்னா எம்டியா தானே நமக்கு அவுட்புட் வரும். அதாவது எதுவுமே ஒரு அவுட்புட்டே இல்லாம இருக்கும். ஸோ அந்த இடத்த நம்ம ஃபில் பண்றதுக்கு எல்ஸ்ங்கிற ஒரு விஷயத்த நம்ம யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? அதுவும் ஆப்ஷனல் தான். வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஸோ அப்போ இஃப்ன்றது கம்பல்சரி. ஓகேங்களா? அண்ட் அதில் கண்டிப்பாக நம்ம கண்டிஷன்ஸ் கொடுத்துருக்கணும். எல்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா கண்டிஷன்ஸ் கொடுக்கணும். அண்ட் ஆப்ஷனல் வந்து ஐ மீன் எல்இஃபை பொறுத்த வரைக்கும் ஆப்ஷனல் தான். அண்ட் எத்தனை தடவை வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். எல்ஸை பொறுத்த வரைக்கும் இதுவும் ஆப்ஷனல் தான். ஆனால் இதில் கண்டிஷன்ஸ் எதுவுமே வராது. இது ரூல்ஸ். ஓகேங்களா? இஃப், எலிஃப், எல்ஸ் இது இந்த மூணுத்துக்கான ரூல்ஸ். ஓகே. ஸோ இப்போ இதுக்கான எக்ஸாம்பிள்ஸ் பார்க்க ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அப்போ ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்து இப்போடைய எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே. ஸோ எக்ஸாம்பிள் ஸோ இஃப்க்கு வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டென்டேஷன் அப்படின்ற ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ இன்டென்டேஷன் நான் என்னன்னு சொல்கிறேன். இஃப்ன்ற ஒரு கண்டிஷன் நம்ம எழுதினாலே இன்டென்டேஷன் ஒரு விஷயம் நம்ம வந்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஓகே. ஸோ இப்பதான் நான் வந்து என்ன பண்ண போறேன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு வேரியபிள் செட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ a is equal to 10 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் செட் பண்றேன். ஆர் 100 ஆர் எனி லைக் ஏ தான் கொடுக்கணும்னு கிடையாது. நமக்கு ஆல்ரெடி தெரியும் வேரியபிளுக்குன்னு சொல்லிட்டு ரூல்ஸ் இருக்கு. அதை நம்ம எப்படி வேணாலும் கொடுத்துக்கலாம். ஒன்லி திங் இஸ்
ஸ்டார்டிங்ல ஹைஃபன் வரலாம், ஃபர்ஸ்ட் லெட்டர் கேபிட்டல் ஒரு ஸ்மால்ல இருக்கலாம். அது ஸ்டார்டிங்ல வருது. அப்புறமா வரதுல வந்து நம்ம எத்தனை ஹைஃபன்ஸ் வேணாலும் கொடுத்துக்கலாம். கேபிட்டல் லெட்டர், ஸ்மால் லெட்டர் என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சது தான். அண்ட் ரைட் சைடில் நம்ம ஒன்று ஏதாவது வேல்யூ கொடுப்போம், ஆர் ஸ்ட்ரிங்கு, பூலியனு, ஸோ அந்த மாதிரி நமக்கு டேட்டா டைப்ஸில் இது வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ நான் எம்டிஆர் 10ன்னு கொடுத்துருக்கேன்னா இட் இஸ் அன் இன்டீஜர். ஸோ நான் இங்கே ஒரு என்ன செட் பண்ணியிருக்கேன், வேரியபிள் செட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் லைன்ல நான் என்ன பண்றேன் அப்படின்னா இஃப்ன்ற கண்டிஷனை நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேவா? இஃப்ன்ற கண்டிஷனை நான் யூஸ் பண்ண போறேன். அண்ட் இப்போ நான் வந்து ஒரு கண்டிஷன் செட் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ ஒரு கண்டிஷனை நான் இங்கே எழுத போறேன். லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம பார்த்த மாதிரி தான், ரொம்ப சிம்பிள். ஸோ ஏ இஸ் கிரேட்டர் தேன் 100ன்னு நான் எழுத போறேன். ஓகேங்களா? சாரி, கிரேட்டர் தேன் 100ன்னு நான் எழுத போறேன். ஆக்சுவலா அண்ட் இங்க பாருங்களேன், எனக்கு ஒரு ரெட் கலர்ல இங்க ஒரு லைன் வருது. அதுக்கு ரீசன் என்னன்னா, நான் இங்க ஒரு மிஸ்டேக் பண்ணிருக்கேன். நான் ஒரு விஷயத்த பண்ண விட்டுட்டேன், எழுதுறதுக்கு விட்டுட்டேன். ஸோ அதனால அது எனக்கு இண்டிகேட் பண்ணுது. ஆக்சுவலா இஃப்ன்ற கண்டிஷன் எழுதினாலே நமக்கு இங்க எண்டில் வந்து கோலன் அப்படின்றதோட கம்ப்ளீட் ஆகும். ஓகேங்களா? கண்டிப்பா கோலன் வந்து நம்ம எழுதியே ஆகணும். இதுக்கப்புறமா நம்ம ஸ்பேஸ் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அது இன்டென்டேஷனோட தான் ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் நான் ஸ்பேஸ் விட்டேன்னா அது இன்டென்டேஷனோட தான் எனக்கு ஸ்டார்ட்டே ஆகும். இப்போ நான் இங்கே பிரிண்ட் எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ பிரிண்ட்டுக்கான ஸ்டேட்மெண்ட் எழுத போறேன். ஸோ பிரிண்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் நார்மல் பெராந்தசிஸ் பிராக்கெட் தான். இதுக்குள்ள நமக்கு வேணும்னா லைக் இங்க பாருங்களேன், இப்போ நான் இந்த பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட் எழுதாதது வரைக்கும், இது நான் எழுதாதது வரைக்கும் எனக்கு வந்து இந்த இடத்துல ரெட் கலர் மார்க் வந்து காட்டிட்டு இருக்குது. ஓகே. ஸோ அப்போ இஃப்க்கு நம்ம கண்டிப்பா பிரிண்ட் எழுதணும். ஓகேங்களா? ஸோ ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதணும். ஏன்னா இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆனுச்சுன்னா ஒரு அவுட்புட் வரணும் இல்லையா? அதை வந்து நான் கண்டிப்பா இங்க எழுதணும். ஆகலைன்னா தான் எனக்கு அவுட்புட் வராது. ஸோ இப்போ இன்கேஸ் ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க மேல வந்து 200ன்னு போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும். ஓகேங்களா? இது என்னன்றது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். பட் இங்க வந்து இது எனக்கு அவுட்புட் ட்ரூன்றது வர்றதுனால அது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒன்று வந்து கண்டிப்பா எனக்கு எக்ஸிக்யூட் பண்ணணும். அதனால தான் எனக்கு இங்க வந்து ரெட் கலர் மார்க்ல காட்டுது. ஸோ கண்டிப்பா என்ன பண்ணணும், பிரிண்ட்ங்கிறது எழுதணும். ஸோ இப்போ நான் பிரிண்ட் எழுதுறேன் அண்ட் ஓப்பன் க்ளோஸ் பேரந்தசிஸ் அண்ட் இங்க டபுள் கோட்ஸ்குள்ள நான் ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன், விச் இஸ் ஏ இஸ் பிக்கர் தேன் 100 அப்படின்னு எழுதுறேன். ஓகே. ஸோ இப்போ இது வந்து எப்போ இந்த வேல்யூ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, ட்ரூ அப்படின்ற அவுட்புட் வந்து இந்த கண்டிஷனுக்கு வந்துச்சுன்னா அப்போதான் எனக்கு இந்த அவுட்புட் வரும். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்றேன்னா நெக்ஸ்ட் லைன் வரேன். இப்போ நான் ஆட்டோமேட்டிக்கா என்டர்னு கொடுத்த உடனே எனக்கு வந்து இன்டென்டேஷனோட தான் ஒர்க் வருது. ஓகேங்களா? இப்போ இன்டென்டேஷன் அப்படின்னா என்னன்னா, நீங்க இஃப் கண்டிஷன் யூஸ் பண்ணும்போது, எல்ஸ், எலிஃப் இந்த மாதிரியான கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணும்போது எண்டில் நீங்க கண்டிப்பா கோலனோட தான் கம்ப்ளீட் பண்ணணும். இந்த கோலன் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு நீங்க நார்மலா என்டர்னு கொடுத்தாலே எனக்கு இந்த மாதிரி இன்டென்டேஷனோட தான் வரும். இன்டென்டேஷன் இன்கேஸ் நீங்க வந்து இதை நீங்க தெரியாம பேக் ஸ்பேஸ் கொடுத்து போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் இங்க அடுத்த லைனுக்கு இங்க என்டர் கொடுக்குறேன். ஆனா எனக்கு இப்போ வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு இன்டென்டேஷன். ஒருவேளை நான் தெரியாம நான் பேக் ஸ்பேஸ் கொடுத்துட்டேன்னா எவ்வளோ ஸ்பேஸ் விடணும், இதை நம்ம ஸ்பேஸ் வச்சு கரெக்ட் பண்ணணுமா இல்லை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலா ஸ்பேஸ் யூஸ் பண்ணக்கூடாது, ஸ்பேஸ் பார் யூஸ் பண்ணக்கூடாது இன்டென்டேஷனுக்கு. அதுக்கு பதிலாக நீங்க என்ன யூஸ் பண்ணணும் அப்படின்னா, டேப், உங்களோட லேப்டாப்ல டேப்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ டில்ட் சிம்பிள், எஸ்கேப்புக்கு கீழே டில்ட்டுக்கு கீழே டேப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. அதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்டென்டேஷன் வந்துடும். ஓகேங்களா? ஸோ இதுக்கு பேர் தான் இன்டென்டேஷன் சொல்லுவாங்க. இது ஏன் யூஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இஃப் எல்ஸ் கண்டிஷனுக்குள்ள இந்த எல்லா கோடுமே வருது. இதெல்லாம் சேர்ந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் கோட் அப்படின்ற மாதிரி மீன் பண்ணுது. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் மறுபடியும் இங்க இன்னொரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கலாம். ஓகேவா? ஸோ அப்ப எனக்கு அது இஃப் எல்ஸோடயே சேர்ந்து வரக்கூடிய ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். அதனால தான் எனக்கு இங்க பெராந்தசிஸ் வருது. ஓகேவா? இப்ப இது ஒரு செக்மெண்ட் ஆஃப் கோடுன்றத நான் ப்ரூஃப் பண்றதுக்கு அதுக்கான ஒரு ரீசன் தான் இந்த இன்டென்டேஷன் நம்ம கொடுக்கறது. இப்ப இதுவே நீங்க வேற மத்த கோடிங் லாங்குவேஜஸ்மே போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட்ஸ், ஜாவால பாருங்களேன், ஒரு கர்லி பிராக்கெட் ஓப்பன் ஆனுச்சுன்னா கண்டிப்பா அது க்ளோஸ் ஆகணும், ஓப்பன் க்ளோஸ் ஆகணும். அண்ட் இங்க இன் பிட்வீன்ல இங்கேயுமே இன்டென்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது வந்து ஒரு செக்மெண்ட் ஆஃப் கோட் அப்படின்றத ப்ரூஃப் பண்றதுக்கு இதுக்குள்ள இந்த மாதிரி நிறைய ரூல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இப்போ ஹலோ வேர்ல்டுன்றத பிரிண்ட் பண்றதுக்கு இத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் எழுதணும் அப்படின்ற மாதிரி இருக்கு. அப்படிதான் இங்க எல்லாத்துலயுமே ஒரு ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட், ஸ்பேஸ் அந்த மாதிரிலாம் இருக்கு. சில எடுத்துக்கிட்டீங்கனாலும், C++ல எடுத்துக்கிட்டீங்கனாலும் அப்படிதான் இருக்கும்.
ஓகேவா? ஸோ ஆனா இங்க பார்த்தீங்கன்னா, அந்த ஓப்பன், க்ளோஸ் பிராக்கெட் மேல இருந்து ஓப்பன் பண்ணி விட்டு கீழ க்ளோஸ் பண்ற மாரி ஒரு செக்மெண்ட் ஆஃப் கோட் அப்படின்ற மாரிலாம் எதுவுமே இங்க பண்ணல. அதுக்கு இங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த இன்டென்டேஷன குடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அப்ப இத கரெக்ட்டா குடுக்கணும். அப்பதான் எனக்கு அது வொர்க் ஆகும். இப்ப நான் இந்த பிரிண்ட்டையே நான் பேக் ஸ்பேஸ் பண்ணேன்னா, எனக்கு அந்த பிரிண்ட் வந்து இந்த மாதிரி காட்டும். ரெட் கலர்ல காட்டும். நான் தப்பா எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பா இந்த இன்டென்டேஷன் இருக்கணும். ஓகே. ஸோ இப்ப இங்க இன்னொரு லைன் ஆஃப் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதினா கூட, அதுவும் இந்த இஃப் கண்டிஷனுக்குள்ள தான் வரும். ஓகேவா? ஸோ அதுதான். அப்ப நான் இப்ப ஃபர்ஸ்ட் திங் வந்து இஃப்ங்கிற ஒரு விஷயத்த மட்டும் தான் நான் எழுதியிருக்கேன். ஓகே. ஸோ இஃப்ன்றது மட்டும் தான் எழுதியிருக்கேன். இப்ப நீங்க மேலேயே பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாரி இஃப் மட்டும் தான் கம்பல்சரி. எல்ஸும் எல்எஃப்பும் ஆப்ஷனல் தான் நான் சொன்னேன். கரெக்ட்டா? இப்ப நம்ம இஃப்ப மட்டும் ரன் பண்ணோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு முன்னாடி எனக்கு நீங்க ஆன்சர் பண்ணுங்க யாராச்சும் ஒரு ஆளு. இங்க நான் குடுத்திருக்கிற இந்த கண்டிஷன் வந்து எனக்கு ட்ரூவா ஃபால்ஸா? 10. So false. எஸ். அப்ப கண்டிப்பா இது ஃபால்ஸ். அப்ப எனக்கு இந்த பிரிண்ட்ன்ற அவுட்புட் எனக்கு வருமா? சரி, ஓகே. நான் உங்களுக்கு ரன் பண்ணியே காட்டிடுறேன். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். இப்ப நான் ரன் பண்ணும்போது எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஓகே. ஸோ எனக்கு எந்த அவுட்புட்டுமே வரல. ஏன் வரலன்னா, எனக்கு இது சாட்டிஸ்ஃபை ஆகல. விச் இஸ் இதோடைய அவுட்புட் வந்து ஃபால்ஸ். ஓகேங்களா? இது ஒரு ஃபால்ஸ் கண்டிஷன். ஓகேங்களா? இங்க நான் குடுத்திருக்கிற கண்டிஷன் வந்து எனக்கு சாட்டிஸ்ஃபை ஆகல. ஓகேவா? ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னா, லைக் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 100 நான் எழுதியிருக்கேன். அப்போ அதுக்கு என்ன மீனிங்னா, ஏ இஸ் ஈக்குவல் டூ ஏங்கிறது என்னது 10. ஓகே. ஸோ அப்ப 10 இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்னு நான் சொல்றேன். ஓகேவா? இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்னு நான் வந்து இங்க நான் சொல்லியிருக்கேன். இப்ப இந்த ஏ அப்படின்றது 10 ஃபில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ அப்ப இது இங்க நான் எழுதியிருக்கேன் பாத்தீங்களா? இந்த ஏவை விட்டுருங்க. நான் ஏவை ஜஸ்ட் வந்து 10 ஃபில் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஆல்ரெடி நான் இங்க அந்த வேல்யூ கொடுத்துட்டேன். ஏக்கு வந்து 10ன்ற வேல்யூ இருக்கு. இந்த ஏன்ற வேரியபிள்குள்ள நான் 10ன்ற வேல்யூவை ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன் நான் சொல்லிட்டேன். அப்போ இங்க இந்த ஏக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த 10 தான் அசைன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இந்த சிம்பிளுக்கு பேர் என்னன்னா, எந்த பக்கம் இந்த வாய் ஓப்பனா இருக்குதோ, ஓகே, லெஃப்ட் சைடு ஓப்பனா இருந்துச்சு அப்படின்னா தட் இஸ் கால்டு கிரேட்டர் தேன். ஓகேங்களா? ரைட் சைடு ஓப்பனா இருந்துச்சுன்னா தட் இஸ் லெஸர் தேன். ஓகே. ஸோ அப்போ கிரேட்டர் தேன் 10 இஸ் கிரேட்டர் தேன் 100 நான் சொல்றேன்னா எனக்கு இது ட்ரூவா ஃபால்ஸா? ஆல்ரெடி நமக்கு தெரிஞ்சிருச்சு 10 இஸ் நாட் கிரேட்டர் தேன் 100. இது நமக்கே தெரியும். இன்கேஸ் உங்களுக்கு இந்த இடத்துல குழப்பமா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு இன்னொரு ஷார்ட்கட் இருக்கு. எனக்கு நான் இங்க கொடுத்துருக்கிற இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு நமக்கு பைத்தான்ல இங்க லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பிளகின் இருக்கு, விச் இஸ் ரன் அண்ட் டீபங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேவா? இங்க இந்த இடத்துல இருக்கு. இதை நான் கிளிக் பண்ணிட்டு இந்த கரெக்டா இந்த ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு நான் எழுதியிருக்க வேரியபிள் இந்த 12th லைன்ல இருக்கு. இதுக்கு லெஃப்ட்ல பார்த்தேன்னா எனக்கு ஒரு ரெட் கலர் சிம்பிள் வருது. இதை நான் கிளிக் பண்ணேன்னா இதுதான் எனக்கு ஒரு பிரேக் பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ இதை நான் கிளிக் பண்ணும்போது கிளிக் டு ஆட் அ பிரேக் பாயிண்ட் இந்த இடத்துல வருதா? இந்த பிரேக் பாயிண்ட்டை கிளிக் பண்ணிட்டு ரன் அண்ட் டீபங் அப்படின்னு நான் கொடுத்தேன்னா எனக்கு வந்து இங்க நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டுது. இதுல எனக்கு பைத்தானுடைய டீபங்கர் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நான் சொல்லிட்டு நான் கிளிக் பண்றேன். ஸோ பைத்தான் ஃபைல் டீபங்கர் த கரண்ட்லி ஆக்டிவ் பைத்தான் ஃபைலுக்கான டீபங்கரை கொடு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ண உடனே எனக்கு இங்க நிறைய சேஞ்சஸ் வந்திருக்கு. ஓகேங்களா? இந்த மாதிரி எனக்கு இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணுது. இங்க நிறைய டிஃப்ரெண்டான ஒரு வியூ வருது. இங்க கீழே வந்து ஆரஞ்சு கலர்ல மாறிடுச்சு. இங்க லெஃப்ட்ல பாத்தீங்கன்னா வேரியபிள்ஸ் இருக்குது. இங்க வாட்ச்னு இருக்குது. இப்ப நான் என்ன பண்றேன், இந்த 10 ஈக்குவல் டு 100 அப்படின்றத இந்த வேரியபிள்ல போயிட்டு இங்க லோக்கல்ல இந்த ஸ்பெசிபிக் வேரியபிள்ல இந்த இடத்துல நான் ஆட் பண்ணி விட்டுடுறேன். அதாவது இந்த ஒரே ஒரு லைன் ஆஃப் கோடை மட்டும் நான் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஓகேங்களா? அது எப்படின்னா இந்த மாதிரி டீபங் பண்ணும்போது தான் அது பண்ண முடியும். ஓகேங்களா? டைரக்டா நீங்க ரன் பண்ணீங்கன்னா இந்த மொத்த கோடும் ரன் ஆகி தான் அவுட்புட் வரும். எனக்கு இந்த ஒரு லைன் ஆஃப் கோடை மட்டும் ரன் பண்ணா என்ன ஆகும்? ஸோ அதுக்கு வந்து இதை நீங்க கிளிக் பண்ணலாம். ஸ்டெப் இன்டு ஃபர்ஸ்ட் லைன். ஓகேங்களா? F11 அப்படின்ட்டு. ஸோ நான் இதை வந்து கிளிக் பண்றேன். நீங்க பண்ண உடனே எனக்கு ஸ்பெஷல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு a இஸ் ஈக்குவல் டு 10ன்னு வந்துருச்சு. ஓகேவா? இப்ப இங்க a இஸ் கிரேட்டர் தேன் 100ன்னு நான் கொடுத்துருக்கேன் பாத்தீங்களா? இது வந்து எனக்கு ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க வாட்ச் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த வேரியபிளை நம்ம இங்க வந்து ஃபர்ஸ்ட் ரன் பண்ணாதான் இந்த வாட்ச் வந்து நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஓகே. ஸோ இந்த வாட்ச் அப்படின்ற ஆப்ஷன்ல இங்க பிளஸ் சிம்பிள் இருக்கு பாத்தீங்களா? இதை கிளிக் பண்ணிட்டு இங்க நம்ம a இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்னு நான் எழுதியிருக்கிற அந்த வேல்யூவை நான் இங்க கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன் நம்ம இங்க எழுதியிருக்கக்கூடிய அந்த ஒரு என்ன சொல்றது, நம்மளோட கண்டிஷன் அதை நான் இங்க கொடுத்துட்டு இப்போ நான் இதை என்டர் கொடுக்குறேன். என்டர் கொடுத்த உடனே எனக்கு இது வந்து ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்றத அதுவே எனக்கு சொல்லிடுச்சு. ஓகேவா? ஸோ ஏ உடைய வேல்யூ ஆல்ரெடி அதுகிட்ட நம்ம வந்து ரன் பண்ண சொல்லி அதுகிட்ட ஃபீட் பண்ணணும் வேரியபிள்ஸ்குள்ளாடி. அதுக்கப்புறம் நீங்க வாட்ச்ல போயிட்டு இதை ரன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் உடைய அவுட்புட் வந்து உங்களுக்கு கிடைக்கும்.
ஓகேவா? இத ஃபுல்லா நீங்க வந்து ஒன் பை ஒன்னா ரன் பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஸ்டெப் இன் 2 அப்படின்ற மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்கு. டவுன்வர்ட் சிம்பல்ல. இத நீங்க ஒன் பை ஒன்னா கிளிக் பண்ணீங்கன்னா, எப்படி இந்த கோட் வொர்க் ஆகுது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியும் நம்மளால. இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியும். தட் இஸ் வாட் ரன் அண்ட் டீபக். ஓகேங்களா? ஸோ அத இத நான் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இந்த ரன் அண்ட் டீபக்க பத்தி இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டா இனியும் அப்கமிங் வரக்கூடிய நான் சொல்லக்கூடிய எக்ஸாம்பிள்ஸ்ல நான் உங்களுக்கு சொல்லி தரேன். இப்போதைக்கு இப்படி ஒரு ஆப்ஷன் இருக்குன்றத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அப்ப நான் என்னோட இஃப் கண்டிஷன்ல நான் குடுத்த இந்த கண்டிஷன் இருக்கு பார்த்தீங்களா? இது வந்து எனக்கு ஃபால்ஸா அதாவது ட்ரூவா இல்ல. ஃபால்ஸ் ஆயிடுச்சு. சாட்டிஸ்ஃபை ஆகல அப்படின்றதுனால எனக்கு இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்புட்ல வரல. ஓகே. ஸ்கிப் பண்ணிடுச்சு. எதுவுமே எனக்கு அவுட்புட்ல வரல. ஓகேவா? ஃபைன். ஸோ இப்ப நான் என்ன பண்ண போறேன்னா, எல்ஸ் அப்படின்றத ஆட் பண்ண போறேன். ஓகே. இப்ப நம்ம இவ்ளோ நேரம் இஃப் பார்த்தோம். ஓகே. ஒரு நிமிஷம். இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க நான் சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டேன் அப்படின்னா, எனக்கு என்ன ஆகுதுன்றத பார்த்துடலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் என்ன பண்றேன்னா, 100 அப்படின்னு சாரி 10ன்னு இருக்கிறது வந்து 101ன்னு நான் மாத்துறேன். ஸோ இப்ப எனக்கு என்ன ஆகும்? இப்ப இப்ப எனக்கு இது ட்ரூவா? ஃபால்ஸா? இப்போ ட்ரூ மேம் அவுட்புட் வரும். எஸ். அப்ப நான் இத இப்ப ரன் பண்ணேன் அப்படின்னா, எனக்கு அவுட்புட் வருது பாருங்க. ஏ இஸ் பிக்கர் தேன் 100. அதாவது இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ள டபுள் கோட்ஸ்க்குள்ள நான் என்ன ஸ்ட்ரிங் குடுத்தேனோ, அது எனக்கு அவுட்புட்டா வருது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எப்போ சாட்டிஸ்ஃபை ஆகுதோ, அப்ப நமக்கு அதுக்கான அவுட்புட் கிடைக்குது. ஓகேவா? ஓகே. இப்ப நான் வந்து உங்களுக்கு ஆக்சுவலா இந்த இஃப்ங்கிற ஒரு விஷயத்த மட்டுமே வச்சுட்டு உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நான் காட்டப் போறேன். இதுக்கு நீங்க எனக்கு அவுட்புட் குடுக்க ஐ மீன் நீங்க தான் சொல்லப் போறீங்க ஆன்ஸர். ஓகேங்களா? ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்ப இஃப்ங்கிறது நம்ம புரிஞ்சாச்சு. இது எப்படி வொர்க் ஆகுது அப்படின்றது நமக்கு புரிஞ்சாச்சு. ஓகேவா? ஸோ இத நான் அப்படியே காப்பி பண்ணிட்டு, இங்க பேஸ்ட் பண்ணிட்டு, இப்ப இது புது லைன் ஆஃப் கோடுன்ற மாரி கன்சிடர் பண்ணிக்கோங்க. இப்ப நான் A = 101 இருக்கட்டும். A இஸ் கிரேட்டர் தேன் 100 இருக்கட்டும். சோ தட் அது வந்து ஒரு ட்ரூ ஸ்டேட்மெண்ட் அப்படின்றது நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப நான் இதுல எக்ஸ்ட்ராவா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து ஆட் பண்றேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் கர்லி பிராக்கெட் அதுல டபுள் கோட்ஸ்க்குள்ள ஏதாவது ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே. ஸோ அகெயின் என்ன பண்றேன்னா, மறுபடியும் கீழ வந்துட்டு அகெயின் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு, ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட்குள்ள ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட் எழுதுறேன். விச் இஸ் கோட் இன்சைட் இஃப் கண்டிஷன். ஸோ ஏதோ ஒண்ணு. ஓகேங்களா? இல்லன்னா நான் இவ்ளோ பெருசா கூட எழுதணும்னு இல்ல. ஜஸ்ட் வந்து நான் வந்து வெல்கம் டூ பைத்தான் கிளாஸ் அப்படின்னு எழுதுறேன். ஓகேங்களா? ஓகே. ஏதோ ஒண்ணு. ஒரு ஸ்ட்ரிங் எழுதுறேன். ஓகேவா? இத எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா, இப்ப நான் என்ன பண்றேன்னு பாருங்களேன். இந்த இந்த ஸ்பேஸ நான் வந்து ரிமூவ் பண்ணிட்டேன். ஓகே. நான் இப்ப இங்க பிரிண்ட் எழுதப் போறேன். ஓகேவா? இப்ப நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க ஓரத்துல இருந்து பிரிண்ட்ட ஸ்டார்ட் பண்றேன். இப்ப நான் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் குடுத்துட்டு, இங்க நான் வேற ஒண்ணு எழுதுறேன். ஸோ டபுள் கோட்ஸ்க்குள்ள எண்ட் ஆஃப் பைத்தான் கோட் அப்படின்னு எழுதுறேன். ஓகே. ஸோ இப்ப எனக்கு இது வொர்க் ஆகுமா? ஆகாதா? நான் இத ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னு யாராவது சொல்ல வாய்ப்பு இருக்கா? சொல்லுங்களேன் யாராச்சும். மேம் ஐ அம் நாட் ஷூர். பட் ஆனா மேபி இந்த ஃபர்ஸ்ட் 3 பிரிண்ட்டுக்கும் அவுட்புட் வரும். லாஸ்ட் ஒன்னுக்கு வராது. எரர் ஓகே. காமிக்கும். எரர் வரும்னு நெனைக்கிறீங்க. பட் ஆனா எரர் வரணும்னா, இங்க வந்து நமக்கு லைக் ரெட் கலர் அண்டர்லைன் மார்க் காட்டியிருக்கும் கரெக்ட்டா? எஸ் மேம். எஸ். ஓகே. நான் உங்ககிட்ட சும்மா தான் ட்ரிக்கியா இருக்குன்னு சொல்லிட்டு கேட்டேன். பட் ஆக்சுவலா நான் என்னன்னு சொல்றேன், நமக்கு இந்த 4 லைன் ஆஃப் கோடுமே வரும். ஓகேங்களா? ஆக்சுவலா ரியல் கோட்ல என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி வந்து இந்த செட் ஆஃப் கோடோட சேர்த்து எழுத மாட்டாங்க. இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். இது ஆக்சுவலா தனி கோடு. ஓகேங்களா? ஸோ இந்த பிரிண்ட்ங்கிற கோடு வந்து தனி கோடு. இது கண்டிப்பா நமக்கு வந்து நார்மலா பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் பிராக்கெட் டபுள் கோட்ஸ்க்குள்ளாடி ஹலோ வேர்ல்ட் அப்படின்னு குடுத்து நம்ம ரன் பண்ணோம்னா, கண்டிப்பா அந்த ஹலோ வேர்ல்டுன்ற அவுட்புட் நமக்கு வரும். அந்த மாதிரி நான் தனியா எழுதி வச்சிருக்கேன். ஓகேவா? அத உங்கள கன்ஃப்யூஸ் பண்றதுக்காக நான் இந்த கோடோட சேர்த்து வச்சு நான் இங்க கீழ எழுதினேன். ஓகேவா? ஆக்சுவலா இஃப் கண்டிஷன் நீங்க யூஸ் பண்ணும்போது கண்டிப்பா ஒரு பிரிண்ட் யூஸ் பண்ணியே ஆகணும். ஒரு தடவையாவது நீங்க அந்த பிரிண்ட்ன்ற ஸ்டேட்மெண்ட்ட யூஸ் பண்ணியே ஆகணும் ஃபங்ஷன. ஓகேங்களா? ஸோ ஆனா இதுக்கப்புறம் நான் குடுத்ததெல்லாம் எக்ஸ்ட்ராவா நான் தான் குடுத்தேன். இப்ப இதெல்லாம் இல்லாம கூட நீங்க ரன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்ப நான் இங்க பிரிண்ட்ன்ற இந்த அதாவது ஃபர்ஸ்ட் டைம் குடுக்கும்போது கண்டிப்பா அது இன்டென்டேஷனோட தான் வொர்க் ஆகணும். அதாவது ஏன்னா, இஃப் கூட கண்டிப்பா பிரிண்ட்ன்ற ஒரு ஃபங்ஷன் வந்து இருந்தே ஆகணும். ஓகேவா? இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் இஸ் கம்பல்சரி. அதுக்கப்புறமா நீங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் குடுக்குறதும், குடுக்காததும் உங்களோட விருப்பம் தான்.
ஓகேவா? அதுக்கப்புறமா இந்த இஃப் கண்டிஷனோட சேர்த்து இந்த பிரிண்டோடைய ஃபங்ஷன்ஸ் வந்து நீங்க எழுதுறது வந்து உங்களோட விருப்பம் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்க எழுதிக்கலாம். ஆனா நான் ஏன் இதை சொல்றேன்னா, இப்ப இந்த 2 லைன் ஆஃப் கோட் இல்லாம இருக்கும்போதும் இந்த பிரிண்ட் வந்து இங்க நான் லெஃப்ட்ல எழுதும்போது ப்ராப்ளம் இல்ல. எனக்கு ஆக்சுவலா கோட் ரன் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா? இப்போ நான் இந்த ஸ்பேஸ் விட்டுட்டே நான் ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ அப்படின்றதுனால எனக்கு இந்த 4 லைன்ஸ் ஆஃப் கோடுமே எனக்கு ஆக்சுவலா அவுட்புட் வரும். இப்போ நான் ரன் பண்றேன். நான் இங்க என்னென்ன எழுதியிருக்கேன்னு பார்த்துக்கோங்க. ஸோ A is bigger than 100, hello world, welcome to Python class, end of Python code எல்லாமே வந்திருக்கு. ஓகேவா? ஸோ எப்போ எனக்கு அது எரர் அவுட்புட் வரும் அப்படின்னா, இஃப்போட சேர்ந்து வரக்கூடிய ஃபர்ஸ்ட் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா? என்னன்னா இஃப்க்கு கண்டிப்பா ஒரு தடவையாவது நீங்க பிரிண்ட் ஃபங்க்ஷன் எழுதியே ஆகணும். ஓகேவா? இந்த 3 லைன்ஸ் இஸ் கம்பல்சரி. அப்ப அந்த பிரிண்ட்டை கொண்டு போய் நீங்க இந்த ஓரத்துல எழுதினாதான் அங்க உங்களுக்கு இன்டென்டேஷன் எரர் வந்து ப்ராப்ளம் தப்புன்னு சொல்லிட்டு காட்டும். எரர் அவுட்புட் தப்பா வரும். ஆனா இதுக்கும் இந்த பிரிண்ட் நான் எழுதியிருக்கேன் பார்த்தீங்களா, எண்ட் ஆஃப் பைத்தான் கோட், இதுக்கும் இங்க நான் மேல எழுதியிருக்கிற இஃப் கண்டிஷன்ஸ்க்கும் சம்பந்தமே கிடையாது. ஓகேங்களா? உங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்காக தான் நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு கிட்டேயே எழுதி வச்சேன். இந்த லைன்லயே எழுதி வச்சேன். ஓகே, ஸோ இப்போ உங்களுக்கு இதுல ஒரு கிளாரிட்டி கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அகைன் உங்களை ட்ரிக் பண்றதுக்காக நான் இங்க வந்து கேப் விடாமே வச்சிருக்கேன். இதுக்கப்புறம் நான் ஒரு கொஸ்டின் கேட்க போறேன். அதை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்றீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இப்போ நான் வந்து அகைன் சேம் இங்க நம்ம 101ன்னு வச்சிருக்கோம்ல, அதுக்கு பதிலாக நான் இங்க 10ன்னு மாத்திட்டேன். இப்போ எனக்கு இந்த இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு என்ன ஆயிடுச்சு, ஃபால்ஸ் ஆயிடுச்சு. இப்போ எனக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் அவுட்புட் வரும்னு ஏதாவது கெஸ் பண்ண முடியுமா? மேம் 1 தானே மேம்? எஸ். ஓகே, சூப்பர். ஸோ இப்போ 1 லைன் ஆஃப் கோட் விச் இஸ் எண்ட் ஆஃப் பைத்தான் கோடுன்றது மட்டும் வரும். ஃபைன். ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா, இஃப் கண்டிஷனையும் எல்ஸ் கண்டிஷனையும் சேர்த்து வச்சு பார்க்க போறோம். ஓகேவா? ஸோ இப்போ நான் ஃபர்ஸ்ட் திங் அகெயின் நான் என்ன பண்றேன்னா, இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் எல்லாத்தையும் நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இதுல நான் எல்ஸை மட்டும் ஆட் பண்ண போறேன். அவ்வளவுதான். ஸோ பேஸ்ட் ஹியர் அண்ட் இங்க கீழே வந்துட்டு இங்க நான் எல்ஸ் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட் ஐ மீன் ஃபங்க்ஷனை நான் எழுத போறேன். ஓகேங்களா? ஸோ எல்ஸ் கோலன் நான் என்ன எழுத எல்ஸை பொறுத்த வரைக்கும் அதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு சொன்னேன். இங்க நம்ம கண்டிஷன்ஸ் எதுவுமே எழுத மாட்டோம். ஸோ எப்படி நம்ம இஃப் கண்டிஷன்ல கண்டிஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா ஃபைனலா இங்க கோலன்னு ஒரு விஷயத்த நம்ம ஆட் பண்ணுவோம். அதை நான் இங்க எழுத மறந்துட்டேன். ஓகே, அதே மாதிரி எல்ஸ்லயுமே ஃபைனலா கோலன்னு ஒரு விஷயத்த கண்டிப்பா, இதெல்லாம் வந்து ரூல்ஸ் கண்டிப்பா எழுதியே ஆகணும். ஓகே, இஃப் எழுதினா கண்டிப்பா கண்டிஷன் எழுதணும், கண்டிப்பா அது முடிச்சதுக்கு அப்புறம் கோலன் எழுதணும். எலிஃபுக்கும் அதே மாதிரி தான் கண்டிஷன் எழுதணும் அண்ட் ஃபைனலி ஒரு கோலன் கொடுக்கணும் அண்ட் அதே மாதிரி தான் எல்ஸுக்கும். ஸோ தட் அந்த கோலன் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, நீங்க அடுத்த லைன் என்ட்ரு கொடுக்கும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த இன்டென்டேஷனோட உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். ஓகேவா? ஸோ இப்போ நான் இங்க எல்ஸ்ல ஒரு 2 லைன் ஆஃப் கோட நான் எழுதுறேன். ஓகேவா? ஸோ பிரிண்ட் ஓப்பன் க்ளோஸ் bracket, ஓப்பன் க்ளோஸ் டபுள் கோட்ஸ், இதுல A is smaller than 100 அப்படின்னு எழுதுறேன். ஓகே, அண்ட் பிரிண்ட் ஓப்பன் brackets அண்ட் டபுள் கோட்ஸ்குள்ள ஹலோ வேர்ல்டு அப்படி இல்லை, ஹலோ வேர்ல்டு வேண்டாம், ஆனிங் எழுதுறேன். ஓகே, ஏதோ ஒன்று. ஓகே, வாட் எவர் இட் இஸ். ஸோ இப்படி எழுதிட்டேன் நான். இப்போ எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நான் வந்து இங்க A is equal to 10ன்னு இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து எனக்கு இந்த கண்டிஷன் வந்து ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ் தான். ஃபால்ஸ். ஸோ அப்போ எனக்கு இப்போ எத்தனை லைன் ஆஃப் கோட் வந்து அவுட்புட்ல வரும்னு சொல்லுங்களேன். எல்ஸ் உடைய மீனிங் நான் ஆல்ரெடி மேலேயே சொன்னேன். சி இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து இன்கேஸ் அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா, இஃப்ல வந்து ட்ரூ இருந்துச்சுன்னா இஃப்காக கொடுத்த பிரிண்ட் அவுட்புட்ல வரும். ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா இஃப்காக கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து அவுட்புட்ல வராது. எல்ஸுங்கிறதோடைய வேலையே என்னன்னா, இஃப் ஒர்க் ஆகலைன்னா எல்ஸோடைய அவுட்புட் வந்து நமக்கு அவுட்புட்டா வர்றதுக்காக. ஓகேங்களா? இஃப் வந்து கண்டிஷன் ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்னா இஃப் வந்து என்ன ஆயிடும், அப்படியே ஸ்கிப் ஆயிடும். அந்த லைன் ஆஃப் கோட் ஃபுல்லாவே, அந்த செக்மெண்ட் ஆஃப் கோடு ஃபுல்லாவே அப்படியே ஸ்கிப் ஆயிடும். அது ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த லைன் ஆஃப் கோடை போயிட்டு ரீட் பண்ண போயிடும் இஃப் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னா. அப்ப அங்க நம்ம எல்ஸ்ன்ற கான்செப்டை உள்ளுக்குள்ள கொடுத்துருந்தோம் அப்படின்னா, இஃப் ஒர்க் ஆகலைன்னா அது கண்ணை மூடிட்டு எல்ஸுக்குள்ள நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது அவுட்புட்டா கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ இது வந்து லாஜிக்கா எங்கேயும் ஒர்க் ஆகல. லைக் லாஜிக் இந்த சென்ஸ் இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அதை பேஸ் பண்ணி டெசிஷன் மேக் பண்ணுது. சூஸ் த பெஸ்ட் ஆன்சர்ன்ற மாதிரி. இது ட்ரூவா இருந்தா அவுட்புட் கொடு, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிரு. அவ்வளவுதான் இந்த இஃப்பை பொறுத்த வரைக்கும். அப்ப எல்ஸோடைய மீனிங் என்னன்னா, இஃப் கண்டிஷன் வந்து எனக்கு ஒருவேளை இந்த அவுட்புட் வந்துருச்சுன்னா எல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? அதாவது இந்த கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோட் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். கரெக்டா? அந்த சிச்சுவேஷன்ல இந்த எல்ஸ் வந்து ஸ்கிப் ஆயிடும். ஓகே, ஏன்னா இங்க ட்ரூ வந்துருச்சு, இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, இந்த லைன்ஸ் ஆஃப் கோட் அவுட்புட்ல வந்துருச்சு. அதே எல்ஸை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இங்க ஒருவேளை ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா
எல்ஸ் உடைய அவுட்புட் வரும். ஓகேங்களா? இப்படிதான் இது ஒர்க் ஆகும். இப்போ சொல்லுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஓகே, அப்போ ஐ மீன் இந்த கண்டிஷன், அப்போ எனக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் வரும்? 3 lines of code வந்து வரணும். சூப்பர். எப்படி சொல்றீங்க 3 லைன்ஸ் ஆஃப் கோடுன்னு? இஃப்க்கு அடுத்து உள்ளது வந்து இக்னோர் பண்ணிருங்க மேம், அது வந்து ஃபால்ஸ். எஸ் வந்து எல்ஸ்க்கு அடுத்து வந்து மூணுமே வந்து பிரிண்ட் ஆக தான் செய்யும், ரன் ஆக தான் செய்யும். எஸ் ஓகே. ஸோ நான் இப்போ ரன் பண்ணி காட்டுறேன். எனக்கு வந்து நீங்கள் சொன்ன மாதிரி கரெக்டாக 3 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்திருக்கு. எந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோடு வந்திருக்குன்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி இந்த பிரிண்ட்ன்ற லைன் வந்து இந்த செக்மெண்ட் ஆஃப் கோடுக்குள்ளேயே வராது. இது ஒரு தனி கோடு. ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி ட்ரிக் பண்ணுறதுக்காக தான் நான் உங்களை வந்து சும்மா கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக தான் நான் இந்த கேப் கொடுக்காம வச்சிருக்கேன். ஸோ எண்ட் ஆஃப் பைத்தான் கோடுன்றது எல்லாத்துக்குமே அவுட்புட்டாக வரும். ஆனால் இப்போ எல்ஸ் உடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ரெண்டுமே எனக்கு இங்கே அவுட்புட்டில் வந்திருக்கு. ஓகேவா? ஏ இஸ் கிரேட் ஸ்மாலர் தென் 100 ஆனி எண்ட் ஆஃப் பைத்தான் கோட் எல்லாமே எனக்கு வந்திருக்கு. விச் மீன்ஸ் இஃப் கண்டிஷன் எனக்கு ஃபெயில் ஆயிடுச்சு அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ இது வந்து லாஜிக்கா யோசிச்செல்லாம் ஆன்சர் பண்ணாது. அதாவது இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து என்ன பண்றேன்னா, இங்க ஏ இஸ் ஸ்மாலர் தேன் 100ன்னு கொடுக்கறதுக்கு பதிலா இங்க ஏ இஸ் பிக்கர் தேன் 100ன்னு நான் எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஓகே, பிக்கர் தேன் 100ன்னு நான் எழுதி வச்சிருக்கேன்னு வச்சுக்கலாம். ஸோ இப்போ இதுல லாஜிக்கே கிடையாது. ஏன்னா இது வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதாவது ஏ வந்து 10ன்ற வேல்யூ 10 இஸ் நாட் ஈக்குவல் நாட் கிரேட்டர் தேன் 100ன்னு நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருச்சு. ஆனா இங்க ஸ்டேட்மெண்ட்ல நான் எப்படி எழுதிருக்கேன், ஏ இஸ் பிக்கர் தேன் 100ன்னு எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ இதை நான் ரன் பண்ணேன்னா அதுக்கு என்ன தெரியும்னா, இஃப்ல ஸ்டேட்மெண்ட் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, அப்ப எல்ஸை வந்து அவுட்புட்டா கொடுத்துரு, அவ்வளவுதான். அப்ப ஏ இஸ் பெட்டர் பிக்கர் தேன் 100 எனக்கு அவுட்புட் வந்திருக்கு. அப்படின்னா மீனிங் வந்து இங்க உண்மையிலேயே எனக்கு ஏ இஸ் பிக்கர் தேன் 100 கிடையாது. ஓகேங்களா? அதனாலதான் நான் என்ன சொன்னேன்னா, இட்ஸ் நாட் திங்கிங் லைக் உள்ள நம்ம என்ன எழுதியிருக்கோன்றத பிரெயின் மாதிரி லைக் நம்ம அதை ரீட் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இல்ல நீங்க தப்பா எழுதிருக்க அப்படின்லாம் வந்து அது சொல்லாது. டபுள் கோட்ஸ்குள்ள ஸ்ட்ரிங்குக்குள்ள நம்ம என்ன எழுதியிருந்தாலும் அது அப்படியே அவுட்புட்டா கொடுத்துரும். ஓகேங்களா? அதோடைய வேலை என்னன்னா, இஃப் கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதா இல்லையா, சாட்டிஸ்ஃபை பண்ணுச்சுன்னா இஃப்க்கான பிரிண்ட் அவுட்புட்ல கொடு, சாட்டிஸ்ஃபை பண்ணலன்னா எல்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கான அவுட்புட் கொடு, எல்ஸ் இல்லையா ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்த கோடுக்கு போயிரு, அவ்வளவுதான். ஓகேங்களா? இப்படிதான் இது இஃப் அண்ட் எல்ஸ் இது ரெண்டும் ஒர்க் ஆகுது. கிளியரா புரிஞ்சுச்சா இஃப் அண்ட் எல்ஸ்? அண்ட் ஒன் மோர் திங் நான் இங்க சொல்ல மறந்துட்டேன், விச் இஸ் இப்போ வந்து நம்ம இதுல ஃபெயிலியர் ஆனிச்சுன்னா என்ன அவுட்புட் வருதுன்றதை நம்ம பார்த்தோம் கரெக்டா. அதுவே நமக்கு வந்து அதுல ட்ரூவா இருந்துச்சுன்னா என்ன வரும் அதையுமே பார்த்துடலாமே. இப்போ நான் 101ன்னு கொடுக்குறேன், என்ன அவுட்புட் வரும்னு நீங்க கெஸ் பண்றீங்க? சி இந்த கண்டிஷன் ஃபர்ஸ்ட் ட்ரூவா ஃபால்ஸா? மேம் ட்ரூ தானே? ஓகே, ஸோ அப்போ எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் வரும்? 3 code வரும். 3 வருமா? 4 வருமா? 4 வரணும். ஓகேங்களா? ஸோ ஏன்னா இது நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இது வந்து தனி கோடு, இது கண்டிப்பா பிரிண்ட் ஆகிட்டே தான் இருக்கும். ஓகேவா? எண்ட் ஆஃப் பைத்தான் கோடுன்றது தனி கோடு, இது இஃப் அண்ட் எல்ஸ்குள்ளேயே வரல. ஜஸ்ட் ஃபார் கன்ஃபியூசிங் உங்களை சும்மா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கிறதுக்காக நான் தனியாக இங்கே ஒன்று கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் கண்டிப்பாக இங்கே நம்ம எது சாட்டிஸ்ஃபை ஆனிச்சோ ஆகலையோ அதெல்லாம் இது பார்க்காது. திஸ் இஸ் அ செப்பரேட் கோட். இதுக்குள்ளே நான் பிரிண்ட்டுன்றது மட்டும் தான் கொடுத்துருக்கேன், அது ஒர்க் ஆகிட்டே இருக்கும் திரும்ப திரும்ப. ஓகே, ஸோ இப்போ எனக்கு இஃப்ங்கிறது வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு இந்த 3 லைன்ஸ் ஆஃப் கோடு அவுட்புட்ல வரும், பிளஸ் இந்த லைன் ஆஃப் கோடு அவுட்புட்ல வரும். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். So A is bigger than 100, hello world, welcome to Python class, end of Python code அப்படின்றது எல்லாமே அந்த 4 lines of code எனக்கு வந்திருக்கு. ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நான் 100ன்னு கொடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும்? எனி கெஸஸ்? எல்ஸ் எஸ். ஏன் எல்ஸ் வரும்? 100 இஸ் கிரேட்டர் தென் 100னா நோ, ரெண்டுமே ஈக்குவல் வேல்யூ. அப்படின்னா திஸ் இஸ் அ ஃபெயிலியர், கரெக்டா? எஸ், நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ நீங்க சொன்ன மாதிரி எல்ஸ்ன்ற ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய அந்த 2 லைன் பிளஸ் எண்ட் ஆஃப் பைத்தான் கோட். ஓகேங்களா? ஸோ 3 லைன்ஸ் ஆஃப் கோடு வருது. ஓகே, ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்க கூடாது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூவா ஃபால்ஸா அவ்வளோதான். ஓகேங்களா? இஃப்க்கும் எல்ஸுக்கும். ஓகே, இப்போ நம்ம எல்எஃப்யும் ஆட் பண்ணலாம். ஓகே, ஸோ லெட்ஸ் க்ளோஸ் திஸ் கோட். ஓகே, டன். ஸோ சேம் கோடையே நான் மறுபடியும் எடுத்துக்கிறேன். இங்கே மேலே இருக்கிற கோடு இது ஃபுல்லாகவே காப்பி, இங்கே கீழே பேஸ்ட்டு, இதில் எல்எஃப்ன்றதை ஆட் பண்ணுறேன். எல்எஃப் எங்கே வரும்னா இன் பிட்வீனில் இஃப்க்கும் எல்ஸுக்கும் நடுவில் வரும். ஓகேங்களா? எல்எஃப். ஸோ எல்எஃப் அண்ட் அதோடைய ஸ்டேட்மெண்ட் அதோடைய சின்டாக்ஸ் எப்படி இருக்கும்னு நான் சொன்னேன். எல்எஃப் உடைய சின்டாக்ஸ், ஸோ எல்எஃப் எழுதிட்டு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் கொடுக்கணும், அண்ட் அதுக்கு பக்கத்தில் நம்ம ஒரு
கோலன் கொடுக்கணும். இந்த மாதிரி தான் எப்படி இஃப் எழுதுறோமோ அதே மாதிரி தான் எல்இஃபும் நம்ம எழுதுறோம். ஒன்லி ஃபார் எல்ஸுக்கு தான் நம்ம கண்டிஷன்ஸ் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஓகேவா? அண்ட் எல்இஃபும் எல்ஸும் ஆப்ஷனல் தான். அண்ட் எல்இஃப் வந்து எத்தனை தடவை வேணாலும் நம்ம இன்பிட்வீன்ல யூஸ் பண்ணிக்கலாம். மற்றது எல்லாமே ஒன் டைம் தான், ஒன் டைம் யூசேஜ். ஸோ இங்கே நான் வந்து கண்டிஷன்ஸ் கொடுக்கல அண்ட் கோலன் கொடுக்கலன்றதுனால எனக்கு இங்கே கீழே ரெட் கலரில் நான் இங்கே ஏதோ மிஸ்டேக் பண்ணிட்டேன், ஏதோ மிஸ் பண்ணிட்டேன், தப்பு பண்ணியிருக்கேன் அப்படின்னு எனக்கு அது வந்து இண்டிகேட் பண்ணுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எல்இஃப்ல நான் ஒரு கண்டிஷன் கொடுக்க போகிறேன். என்ன கண்டிஷன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகேவா? எல்எஃப்ல நான் என்ன பண்ணியிருக்கேன், ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு கொடுத்துருக்கேன். இங்கே நம்ம ஸ்பேஸ் கொடுத்தாலும் ஓகே தான், இல்லை கொடுக்காம எழுதினாலும் ஓகே தான், இட் வில் ஒர்க் பர்ஃபெக்ட்லி. ஸோ இங்கே நான் ஒரு கோலன் கொடுத்துக்கிறேன். சாரி, நாட் செமி கோலன், இட்ஸ் கோலன் அண்ட் என்டர். இங்கே நான் கோலன் கொடுத்தோன்னே எனக்கு இங்கே கீழே ஏன் எனக்கு ரெட் கலரில் வருதுன்னா எல்எஃப்க்கும் கண்டிப்பாக பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? நான் பிரிண்ட் கொடுக்காம கீழே எல்ஸ் எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே வந்து எனக்கு தப்பாக எழுதியிருக்கேன்னு சொல்லிட்டு இண்டிகேட் பண்ணுது. ஸோ நான் என்டர் கொடுக்குறேன். இங்கே நான் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுத போகிறேன். ஓகேங்களா? ஏதாவது ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதினாலும் ஓகே தான், இல்லை ஆஸ் மெனி ஆஸ் யூ வாண்ட் யூ கேன் ரைட் இட். ஓகேங்களா? பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஓகே, ஸோ எல்எஃப்ல நான் என்ன எழுதுறேன்னா எழுத போகிறேன் அப்படின்னா ஓப்பன் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸ்குள்ளாடி ஏ இஸ் 100 அப்படின்னு எழுத போகிறேன். ஓகேங்களா? அதாவது 100ம் ஈக்குவலாக இருக்குங்கிறதுனால சும்மா ஏ இஸ் 100ன்னு எழுதுறேன். அண்ட் இங்கே எல்ஸ்ல வந்து ஸ்மாலர் தேன் 100ன்னு எழுதிடுறேன். பிகாஸ் சும்மா ஒரு அதாவது உள்ளே இருக்கிறத ரீட் பண்ணாது, அப்படியே பிளைண்டாக தான் நமக்கு இது ரன் பண்ணுன்றதை நான் ப்ரூஃப் பண்ணுறதுக்காக தான் நான் பிக்கர்னு எழுதி வச்சேன். ஓகே, ஃபைன். ஸோ இப்போ இஃப் எல்இஃப் எல்ஸ். ஓகேங்களா? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு எழுதியிருக்கேன். இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்ற ஒரு கண்டிஷன் நான் இங்கே எழுதியிருக்கேன். இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா? ஃபால்ஸ். அப்போ ஆட்டோமேட்டிக்கா இந்த 3 லைனையும் ஸ்கிப் பண்ணிடும். ஃபைன். அடுத்தது எல்இஃபை பார்க்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஃபை தான் பார்க்கும். ஓகேங்களா? அதை தாண்டி இங்கே கீழே வராது. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே இஃபை தான் பார்க்கும். அது ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கும். இதில் ட்ரூ வந்துருச்சு அப்படின்னா இங்கே தான் இந்த மேலே இருக்கிற கோடை தான் எடுத்துக்கும். அதுக்கு கீழே இருக்கிறத பார்க்கவே பார்க்காது, ஸ்கிப் பண்ணிட்டு போயிடும். ஓகே, ஒன்லி எப்போ இஃப் ஃபெயிலியர் ஆகுதோ அதுக்கப்புறம் தான் அடுத்த லைன் அதை ரீடே பண்ணும். ஓகேவா? அதாவது இந்த செக்மெண்ட் ஆஃப் கோடுக்குள்ளாடி, அதாவது நான் ஏன் செக்மெண்ட் ஆஃப் கோடுன்னு சொல்றேன்னா இதை தாண்டியும் நம்ம நிறைய இதுல வேற டைப்ஸ் ஆஃப் கோட்லாம் நம்ம உள்ள எழுதுவோம். அப்போ அது எதெல்லாம் வந்து ஸ்கிப் பண்ணும், எதெல்லாம் வந்து ரீட் பண்ணும் அப்படின்ற கிளாரிஃபிகேஷன் இருக்கணும் நமக்கு. அதுக்காக சொல்றேன். இஃப் எல்ஸ் எல்இஃப் இது மூணுத்தையும் சேர்த்து எழுதும்போது இஃப்ன்ற இந்த ஒரு விஷயம் நமக்கு சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு, ட்ரூன்ற ஸ்டேட்மெண்ட் வந்துருச்சுன்னா அந்த இஃபோட சேர்த்து எழுதி வச்சிருக்கிற பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து நமக்கு அவுட்புட்ல வரும். அது ஃபெயிலியர் ஆனதுக்கு அப்புறம் தான் அது எல்எஸ்சியோ எல்எஃப்இயோ இல்லை எல்சியோ போய் பார்க்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ எல்எஃப் வந்து ட்ரூவா ஃபால்ஸான்னு பார்க்கலாம். ஸோ ஏ இஸ் ஈக்குவல் டு 100ன்னு எழுதியிருக்கேன். இங்கேயும் எல்எஃப்ல நான் ஒரு கண்டிஷன் கொடுத்துருக்கேன். இப்போ ஏவுடைய வேல்யூ 100ன்னு நான் ஆல்ரெடி கொடுத்ததுனால அப்போ இது எப்படி ஆகும்னா 100 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்ற மாதிரி இங்கே செட் ஆகும். ஓகேங்களா? இங்கே நான் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹேஷ்டேக் இது வந்து 100 அதோடைய மீனிங். ஓகேங்களா? அந்த கண்டிஷனுடைய மீனிங் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்னு இருக்கும். அப்போ இது நமக்கு ட்ரூவா ஃபால்ஸா? எல்எஃப் ட்ரூவா ஃபால்ஸா? இது ட்ரூ. எஸ். அப்போ எப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூன்ற இது கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதோ அப்போ அதுக்கு கீழே நம்ம எழுதியிருக்கிற பிரிண்ட் வந்து ஒர்க் ஆகும். அப்போ இங்கே ட்ரூன்னு வந்துருச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக எனக்கு எல்ஸை வந்து ஸ்கிப் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் இதை போய் ரீட் பண்ணாது. அப்போ எனக்கு இப்போ எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் அவுட்புட்ல வரும்? 2 lines. எக்ஸாக்ட்லி. ஸோ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். எஸ், ஏ இஸ் 100 எண்ட் ஆஃப் பைத்தான் கோட் அப்படின்னு 2 லைன் மட்டும் தான் எனக்கு வந்திருக்கு. ஓகேவா? திஸ் இஸ் வாட் இஃப் எல்ஸ் எல்இஃப். ஓகேங்களா? அதில் எல்இஃபை நம்ம எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் இன்னுமே நிறைய சினாரியோஸ் பார்க்கலாம். ஓகே, நான் இப்போ வந்து இதை கம்மியாக கொடுக்குறேன். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் 100ன்னு கொடுத்துருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இதை 6ன்னு கொடுக்குறேன். சப்போஸ் 6 இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்னு நான் கொடுத்தேன்னா ஆப்வியஸ்லி இதுவும் ஃபெயிலியரு. அப்போ இங்கே எல்எஃப் அப்படின்ற இடத்துல இது சாட்டிஸ்ஃபை ஆகுதா அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ இங்கே எப்படி இருக்கும்? 6 இஸ் ஈக்குவல் டு 100 அப்படின்ற மாதிரி இங்கே ஆகும். ஓகே, இங்கே எப்படி ஆகும்? 6 இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். 6 இஸ் கிரேட்டர் தேன் 100 அப்படின்ற மாதிரி மீனிங் வரும். ஸோ அப்போ இங்கேயும் என்ன ஆகுது? கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. இங்கே எல்எஃப்லையும் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்போ இப்போ எனக்கு என்ன அவுட்புட் வரும்? எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் வரும்? மேம் 3. சூப்பர். ஸோ அப்போ இது ரெண்டுமே ஃபெயிலியர் ஆனா மட்டும்தான் அது எல்ஸை போய் எட்டியே பார்க்கும். அப்போ இது ரெண்டும் ஃபெயிலியர் ஆயிடுச்சா, கண்ணை மூடிட்டு எல்ஸ்ன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதுக்குள்ள கொடுத்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அவுட்புட்டாக கொடுத்துரும்.
ஓகேவா? ஸோ அப்ப என்ன பண்ணுது? A is smaller than 100ன்ற அவுட்புட் வந்திருக்கு. Annie அவுட்புட் வந்திருக்கு. அண்ட் எண்ட் ஆஃப் பைத்தான் கோட் அப்படின்றது வந்திருக்கு. ஓகேங்களா? திஸ் இஸ் ஹவ் பிரிண்ட் இஃப் எல்ஸ் எல்ஃப் வில் ஒர்க். ஓகே. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னும் இதுல ட்ரிக்கியா வேற என்ன பார்க்கலாம்னா, எஸ் இப்போ நான் 600ன்னு நான் இங்க கொடுக்குறேன். ஓகே. அப்போ இது இங்க எப்படி மாறும்னா 600 and 600 அப்படின்னு மாறும். ஓகே. ஸோ இப்போ இதுக்கு வந்து நமக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் வரும்? மேம் 4 தானே? 4 சூப்பர். ஏன்னா நமக்கு வந்து இங்கேயே ட்ரூன்றது வந்துருச்சு. ஸோ ஆப்வியஸ்லி இஃப் உடைய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் வரும். A is bigger than 100, hello world, welcome to Python class and end of Python code. ஓகே ஃபைன் சூப்பர். ஸோ அப்போ இஃப் எல்ஸ் எல்எஃப் மூணுத்தையும் சேர்த்து வச்சு நம்ம பார்த்தாச்சு. இஃப்பையும் எல்ஸையும் மட்டும் தனியா வச்சு நம்ம பார்த்தாச்சு. மூணுத்தையும் சேர்த்து வச்சு பார்த்தாச்சு. இப்போ நம்ம இஃப்பையும் எல்எஃப்ஐயும் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஒன்லி இஃப் அண்ட் எல்எஃப். எல்ஸையும் நம்ம ஸ்கிப் பண்ண போறோம். ஓகேங்களா? அந்த மாதிரி நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே டன். இப்போ சேம் அகெயின் அந்த கோடை நான் எடுத்துக்கிறேன் ஸோ தட் ஈஸியாக இருக்கும். அண்ட் இதில் நமக்கு என்னென்ன ஸ்கிப் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த எண்ட் ஆஃப் பைத்தான் கோடையும் எடுத்துக்கலாம். இதை நான் சேர்த்து வச்சு எழுதுறேன். ஓகே. இதில் நமக்கு எல்ஸ் எடுத்துடலாம். ஓகே. எல்ஸ் வேண்டாம். அண்ட் இஃப் எல்எஃப் இது ரெண்டுத்தை மட்டும் நம்ம எடுத்துக்க போகிறோம். ஸோ இதில் வந்து நான் 100 அப்படின்னு சொல்லிட்டு அகெயின் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஸோ தட் இது எப்படி சேஞ்ச் ஆகும்னா 100 அண்ட் இங்கேயும் 100. ஓகே. அண்ட் இங்க பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்ல A is bigger than 100 மட்டுமே இருக்கட்டும். நான் இது ரெண்டுத்தையும் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ ஈஸியா இருக்கும் நமக்கு. ஓகே. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு பிரிண்ட், சாரி இங்க என்ன ப்ராப்ளம்? ஓகே. ஸோ இஃப் ஸ்டேட்மெண்ட்ல ஒரே ஒரு பிரிண்ட், எல்ஸ்ல ஒரே ஒரு பிரிண்ட். அண்ட் இப்போ எனக்கு எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு வரும்? எது சாட்டிஸ்ஃபை ஆகும்? எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோடு வரும்? ஐ மீன் லைன்ஸ் ஆஃப் கோடுன்றதை விட இஃப் அவுட்புட்ல வருமா இல்லை எல்ஸ் அவுட்புட்ல வருமா? சாரி எல்எஃப் அவுட்புட்ல வருமா? மேம் எலிஃப் தானே? சூப்பர். ஏன் எல்எஃப் எனக்கு அவுட்புட்ல வரும்? இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆயிடுச்சு மேம். சூப்பர். ஓகே டன். அப்போ நமக்கு 2 லைன் ஆஃப் கோடு வரும். பட் எல்எஃப் உடைய அவுட்புட் தான் ஆக்சுவலா வரும். ஸோ ஏஎஸ் 100 அப்படின்றது தான் நமக்கு அவுட்புட்டா வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ இஃப் ஃபர்ஸ்ட் இஃப் தான் பார்க்கும். அதுக்கப்புறம் இஃப் நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை ஆகலனா தான் எல்எஃப் கிட்ட போகும். அப்போ லெட்ஸ் கன்சிடர் இப்போ எனக்கு என்ன ஆகுதுன்னா, நான் வந்து 200 நீங்க போட்டிருக்கேன். அப்போ எனக்கு எந்த லைன் ஆஃப் கோட் அவுட்புட்டா வரும்? A is bigger than 100. எஸ். ஓகே. ஸோ அப்போ நமக்கு இஃப் அப்படின்றது வந்து அவுட்புட்ல வருது. ஓகேங்களா? ஸோ ஓகே ஃபைன். இப்போ நம்ம இதை மாற்றி போட்டு பார்த்தாச்சு. அண்ட் ஃபைனலி இப்போ எல்எஃப் நான் எத்தனை தடவை வேணாலும் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி நான் சொன்னேன். கரெக்டா? அதுக்கான எக்ஸாம்பிளை பார்க்கலாம். ஸோ அதுக்கு நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கேயே இந்த எல்எஃபை காப்பி பண்ணிட்டு அண்ட் இங்கே ரைட் சைடில் நான் இந்த க்ரீன் கலரில் கொடுத்ததை ரிமூவ் பண்ணிடுறேன். அது ஆக்சுவலாக கோடு கிடையாது. ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிளுக்காக ஹேஷ்டாக் கோட் நான் எழுதி வச்சிருந்தேன். அது வந்து ரியல் கோடு கிடையாது. ஓகே. ஸோ திஸ் இஸ் இப்படி தான் நமக்கு ஒரு கோடு இருக்கும். ஓகே. இதில் நான் எல்எஃப்ஐ மட்டும் அகெயின் அண்ட் அகெயின் ரிப்பீட் பண்ண போகிறேன். ஸோ காப்பி, இங்கே பேஸ்ட்டு அண்ட் இங்கேயும் பேஸ்ட்டு. ஓகே டன். ஸோ இப்போ இதில் நான் எப்படி பண்ண போகிறேன்னா, இங்கே 100 அண்ட் இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, A is equal to 100ன்னு நான் கொடுக்க போகிறேன். ஓகே. ஓகே டன். அண்ட் இப்போ நான் எல்எஃப்லையும் என்ன பண்ணுறேன்னா, A is equal to 100 ஈக்குவல் டு, ஸோ எல்லாத்துலேயுமே ஒரே மாதிரி எல்லாமே ட்ரூன்ற மாதிரி அவுட்புட் வரப்போகுது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு சொல்லுங்க, எத்தனை லைன்ஸ் ஆஃப் கோட் அவுட்புட்ல வரும்? இல்லைனா எதோடைய அவுட்புட் வரும்? இஃப் வருமா எல்எஃப் வருமா? எல்லாமே சேம் தான். இல்லைனா நான் உங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் காட்டுறதுக்காக இங்கே 200 இங்கே 300ன்னு போடுறேன். ஓகே. இப்போ சொல்லுங்க எனக்கு என்ன அவுட்புட்ல வரும்? ஓகே. ஸோ எனக்கு வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூவா ஃபால்ஸான்னு சொல்லுங்க. இஃப் கண்டிஷன் ட்ரூ. ஓகே. ஸோ அப்போ இஃப் உடைய பிரிண்ட் அவுட்புட்ல வருமா? வரும். ஓகே. ஸோ இப்போ நான் ஆல்ரெடி சொன்னேன், இஃப்ன்றதோடைய அவுட்புட் வந்து ட்ரூவா, ஐ மீன் இஃப்வுடைய கண்டிஷன் ட்ரூவா இருந்துச்சுன்னா அதோடைய பிரிண்ட்டை வந்து அது பிரிண்ட் பண்ணிடும். அதுக்கு கீழே வேற என்ன இருந்தாலும் அது ஸ்கிப் பண்ணிடும் நான் சொன்னேன். கரெக்டா? ஓகேவா? So 2 கோட் வருமா? எஸ். அப்போ A is bigger than 100 end of Python code அப்படின்ற மாதிரி நமக்கு அவுட்புட் வரும். ஓகேங்களா? A is bigger than 100 end of Python code. ஆனா இப்போ நீங்க இங்க பாத்தீங்கன்னா இதுவும் நமக்கு ட்ரூ தான், எல்எஃப்பும் ட்ரூ தான். அண்ட் எல்எஃப் நான் 3 டைம்ஸ் எழுதியிருக்கேன். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்க நான் சிம்பிளை மாத்துறேன். இஸ் ஈக்குவல் டு இல்லாம கிரேட்டர் தான் எழுதி வைக்கிறேன். இப்போ எனக்கு எத்தனை லைன் ஆஃப் கோட் அவுட்புட்ல வரும்?
எலிஃப் வந்து என்ன பண்ணும்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய எலிஃப் வந்து ட்ரூ ஸ்டேட்மெண்ட் வந்ததுனால, பேலன்ஸ் இருக்கிற எல்லாத்தையும் அது ஸ்கிப் பண்ணிடும். ஓகேங்களா? ஸோ எலிஃப் ஆல்சோ வில் வொர்க் லைக் தட். ஓகே. ஏன்னா நம்ம வந்து இங்க சிம்பிள்ஸ் மாத்தணும்னா மாத்திக்கலாம். தப்பு கிடையாது. ஓகே. இங்கேயும் நான் சிம்பிள்ஸ் மாத்தணும்னா அதாவது இந்த கண்டிஷன நான் எப்படி வேணாலும் மாத்தி எழுதலாம் எலிஃப்லயும். ஓகேவா? பட் நான் ஆக்சுவலா 3த்துலயுமே சேமா எழுதியிருக்கேன். ஸோ இப்ப இந்த கண்டிஷன் மட்டும் எனக்கு ட்ரூ ஆயிடுச்சுங்கிறதுனாலயே, கீழ இருக்கிறது எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிட்டு, அதுக்கோட அவுட்புட்ட மட்டும் எனக்கு குடுத்திருக்கு. ஸோ A is 200 மட்டும் தான் எனக்கு அவுட்புட்ல வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்ப இத நான் ரன் பண்ணும்போது A is 200 எண்ட் ஆஃப் பைத்தான் கோட். ஏன்னா இஃப் வந்து எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இருக்கிற லைன வந்து அது ரீட் பண்ணுது. ஸோ எனக்கு இங்கேயே ட்ரூ அப்படின்ற வேல்யூ வந்து வந்துருச்சுங்கிறதுனால, இதையே அது அவுட்புட்டா குடுத்துட்டு, அதுக்கு கீழ எத்தன தடவ நான் எல்ஃப் எழுதியிருந்தாலும் சரி, எல்ஸ் எழுதியிருந்தாலும் சரி, எலிஃப் எழுதியிருந்தாலும் சரி, அது வந்து அது பார்க்காது. ட்ரூவாவே இருந்தாலும் அது பார்க்காது. ஸ்கிப் பண்ணிடும். ஓகேவா? புரியுதா? கிளியரா? ஸோ அப்போ இஃப், எல்ஸ், எலிஃப் அப்படின்ற 3 கான்செப்டும் இப்ப நீங்க பெர்ஃபெக்ட்லி கிளியர் தானே? எப்படி ட்ரிக்கியா கேட்டாலும் ஆன்சர் பண்ற அளவுக்கு உங்களுக்கு கிளியர் தானே?